ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 7வது அதிகாரம் 17வது வசனத்தை இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறத பார்க்கிறோம். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இம்மானுவேல் என்று சொல்லும் போது மத்தேயுல பார்க்கிறோம் 1வது அதிகாரம் 23வது வசனம், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் பிறப்பை ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாய் ஏற்கனவே சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இம்மானுவேல் பிறக்க போகிறார் என்று. இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிற தேவன். அதற்கு அர்த்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில கிறிஸ்துமஸை கொண்டாட நம்ம தீர்மானித்திருக்கிற நாம் நம்மோடு கூட இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்திலும் உங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேல் உங்களை காக்க உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பலப்படுத்த இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நிச்சயமாகவே நீங்கள் போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இம்மானுவேல் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த உலகத்திற்கு மானுடனாய் வந்த தேவன் நம்மை மீட்பதற்கு, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு, நம்மை சுகத்தை கொடுப்பதற்கு, நமக்கு பலத்தை கொடுப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இம்மானுவேலாய் பிறந்த தேவன் இந்த நாளில உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஒரு விஷயாய் ஜெபிக்கலாமா? இம்மானுவேல் என்பதற்கு எங்களோடு கூட இருக்கிற தேவன் என்ற அர்த்தம் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நாளில இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க இருப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களா இருக்கலாம். ஆண்டவரே, நீங்க அவர்களோடு கூட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கட்டளையிடுங்க நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க அற்புதத்தை செய்து அவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, திடன்படுத்துங்க நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.